ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசையில் அடுத்த நடக்க போதுன்னா பிரவுன்மணி வந்து ரோஹிணியை பார்க்கறதுக்காக மனோஜோட கடைக்கே வந்துட்டாரு. அந்த டைம் பார்த்து கரெக்டாக முத்துவும் மீனாவும் அங்கே வராங்க. அதை பார்த்து ரோஹிணிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. இப்போ ரோஹிணி என்ன பண்ணுறாங்கன்னா பிரவுன்மணி முத்து மீனா கண்ணில் மாட்டக்கூடாதுன்றதுக்காக பிரவுன்மணி ஒரு இடத்துல ஒளிச்சு வைக்கிறாங்க. ஆனால் அதையும் மீறி முத்து மீனா பிரவுன்மணியை பார்த்துடலாம். ரோஹிணி வசமாக சிக்கவும் வாய்ப்பு இருக்குங்க. ஆமாங்க, இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா ரோஹிணியோட ஃப்ரெண்டு வித்யா வந்து மனோஜோட கடைக்கு வராங்க. ரோஹிணி ஏதோ சாமியோட ஃபோட்டோ கேட்டிருப்பாங்க போல, அதை கொடுக்கறதுக்காக வராங்க. அந்த சாமி ஃபோட்டோவை கடையில் வச்சு டெய்லியும் பூஜை பண்ணால் நல்லா வியாபாரம் நடக்குமா. அப்படி பூஜை பண்ணால் பூவெல்லாம் தேவைப்படும்ல. அதுக்கு ரோஹிணி என்ன பண்ணுறாங்க, மீனா கால் பண்ணி அவங்க கடைக்கு ரெகுலராக பூ கொடுக்க சொல்கிறாங்க. இன்னையிலேருந்து ஆரம்பிக்க சொல்லுவாங்க. மீனாவும் அதுக்கு சரின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பூவோட வரேன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் முத்தோட ஃப்ரெண்டு செல்வம் இருக்கார்ல, அவர் வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சான். செகண்ட் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு சொல்கிறாரு. அதை கேட்ட முத்து வந்து ஏன்டா செகண்ட் வாங்கிட்டு புதுசே வாங்கிக்கலாம்னு சொல்கிறாரு. ஆனால் செல்வம் வந்து என்கிட்ட அவ்வளோ காசு இல்லைன்னு சொல்லுவார். அப்போ முத்து வந்து அதான் எங்கள் அண்ணன் கடை இருக்குல்ல, அங்கே புதுசே வாங்கிக்கலாம், இன்ஸ்டால்மெண்ட்டில் காசு கொடுத்தா போதும், நான் பேசி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கூட்டு வராது. இந்த பக்கம் மீனா வந்து யதார்த்தமாக பிரவுன்மணியை ரோட்டில் வச்சு பார்த்துறாங்க. பிரவுன்மணியும் மீனாவை பார்த்துருவாரு. ஆகா, இது ரோஹிணி வீட்டில் உள்ள பாப்பா வச்சு இதிட்ட மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பைக்கில் ஏறி எஸ்கேப் ஆறாரு. மீனாவும் பின்னாடியே பைக்கில் தோத்துறாங்க. ஆனால் பிரவுன்மணியை பிடிக்க முடியாது, அவர் எஸ்கேப் ஆயிடுவார். இப்போ மீனாவுக்கு சந்தேகம் அதிகமாகுது. அவரை பார்த்த ரோஹிணியோட மாமா மாதிரி தான் இருந்துச்சு. அவரையே நம்மளை பார்த்து பயந்து ஒன்று யோசிக்கிறாங்க. அதோட சீரியலையும் தொடர முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போதுன்னா, பிரவுன்மணி வந்து மனோஜோட கடைக்கு வராது. யதார்த்தமா வர்றாரா இல்லை ரோஹிணியை பார்க்க வர்றாரான்னு தெரியல. எது எப்படியோ அவர் மனோஜ் கடைக்கு வராது. அவரை பார்த்தோன்னா ரோஹிணி ஆரம்பத்தில் கோவப்பட தான் செய்வாங்க. நீ எதுக்கே இங்கே வந்தேன்னு கேட்பாங்க. பிரவுன்மணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவாரு. மீனா அவரை பார்த்த விஷயத்தையும் பிடிக்க ட்ரை பண்ண விஷயத்தையும் சொல்லுவாரு. அதெல்லாம் கேட்ட ரோஹிணிக்கு லைட்டாக ஷாக்காக தான் இருக்கு. அப்போ என்ன நடக்குதுன்னா, மீனா வந்து பூ கொடுக்கறதுக்காக மனோஜோட கடைக்கு வராங்க. மீனாவை பார்த்தா ரோஹிணிக்கு இன்னும் ஷாக் ஆகுது. அவங்க கண்ணில் பிரவுன்மணி மாட்டக்கூடாதுன்றதுக்காக எங்கேயா போய் ஒளிஞ்சுக்க சொல்றாங்க. வித்யா தான் பிரவுன்மணியை கொண்டு போய் ஒரு இடத்துல ஒளிச்சு வைக்கிறாங்க. அதுவும் ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒளிச்சு வைப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் முத்தும் செல்வத்துக்கு ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்காக மனோஜ் கடைக்கு வராது. மனோஜிட்ட விஷயத்த சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் எல்லாம் செக் பண்ணுவாரு. எல்லா ஃப்ரிட்ஜையும் திறந்து பார்ப்பாரு. அதை பார்த்த வித்யாவுக்கு ஷாக் ஆகுது. பிரவுன்மணி ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒளிஞ்சிருக்க விஷயத்த ரோஹிணிட்ட சொல்றாங்க. அதை கேட்டப்ப ரோஹிணிக்கு ஷாக் ஆகும். ரெண்டு பேரும் சேர்ந்து முத்தை வந்து தடுப்பாங்க. ஃப்ரிட்ஜ் எல்லாம் திறக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, ஒன்று முத்து வந்து ஏன் ஃப்ரிட்ஜ் எல்லாம் திறக்கக்கூடாது, அப்படிதான் திறந்து பார்ப்பேன்னு சொல்லிட்டு திறந்து பார்ப்பாரு. அப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ள பிரவுன்மணி இருக்கிறத பார்க்கலாம். இவர் ஏன் இங்க ஒளிஞ்சிருக்காருன்னு சொல்லி முத்து கேள்வி கேட்பாரு. ரோஹிணி வசமா சிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா முத்து ஃப்ரிட்ஜை திறக்கும் போது அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. ஆமாங்க, பிரவுன்மணி ஆல்ரெடி எஸ்கேப் ஆயிருப்பாரு. அதை பார்த்த பின்னாடி தான் ரோஹிணிக்கு நிம்மதியாக இருக்கும். இல்லைனா ரோஹிணி வந்து வேற ஏதாவது காரணம் சொல்லி முத்தை தடுக்கலாம். இன்ஸ்டால்மெண்ட்லாம் நாங்கள் எந்த பொருளும் தரமாட்டோம், ஃபுல் பேமெண்ட் இருந்தால் மட்டும்தான் தருவோம், அதனால நீங்கள் தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லி விரட்டி விடுவாங்க. இந்த மாதிரி கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.